ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஜெம் டிவி வாயிலாக எத்தனையோ மகான்களை பற்றியும் எத்தனையோ நல்ல தகவல்கள், ஆன்மீக தகவல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே அதுபோல் ஒரு மிகப்பெரிய மகானை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். சிவன் சார் என்று அழைப்பார்கள் அவரை. சாச்சு பிரம்மஸ்ரீ சதாசிவ சாஸ்திரிகளின் செல்ல பெயர்தான் அது. ஆனால் அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது சிவன் சார் என்று அழைப்பார்கள். ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் கடைபிடிக்கின்ற நல்ல ஒரு சாஸ்திரோத்தமான ஆச்சாரமான குடும்பத்திலே பிறந்தவர் சிவன் சார். ஆகவே அவருக்கு உரிய வயதிலே எல்லா சடங்குகளும் நடந்தேறின. கும்பகோணம் டவுன் ஹைஸ்கூலிலே கல்வி கற்று 11ஆம் வகுப்பு முடிந்ததும் ஐயன் தெருவிலே கைவினை கல்வி பள்ளியிலே சித்திர பயிற்சி எடுத்துக்கொண்டார். அதாவது ஓவிய பயிற்சி. புகைப்பட கலையிலே மிகப்பெரிய திறன் கொண்டார். கும்பகோணத்திலே சிவன் ஆர்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்து வாழ்நாளை தொடங்கினார். சாச்சுவுக்கு மன வாழ்க்கையிலே விருப்பமில்லை. எனினும் குடும்பத்தாருடைய விருப்பத்துக்கு இணங்க திருமணம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. ஆனால் அவருடைய மனமானது ஆன்மீகத்தையே விரும்பியது. ஒரு கட்டத்திலே அனைத்தையும் துறந்து தனிமையை நாடினார். ரமண மகரிஷி போல். காஞ்சி மகா பெரியவாளின் அபூர்வமான பல படங்களை எடுத்தவர் இவர்தான். கும்பகோணம் டபீர் படித்துறையிலே மகாபெரியவா காவிரியிலே குளித்துவிட்டு படியில் காவிரியை வடக்கு முகமாக பார்த்தபடி அமர்ந்திருந்த பின்னே சுமார் 100 பேர் படிகளில் சுற்றி நிற்பார்கள். இது மிக அற்புதமான படம். இந்த படத்தை எடுப்பதற்கு மகாபெரியவா உத்தரவிட உடனே சிவன் சார் ஆகப்பட்டவர் காவிரியிலே இறங்கி நின்று கொண்டு அதனை அப்படியே படம் எடுத்தார். பிறகு இது பற்றி குறிப்பிடும்போது, பெரியவா எனக்கு வைத்த டெஸ்ட் இது என்பார். சிவன் சார் சிதம்பரம் கோவிலை அதன் 4 கோபுரங்களும் தெரியும்படி புகைப்படம் எடுத்து அசத்தினார். ஒரு கட்டத்திலே போட்டோ ஸ்டுடியோவை தன் மீது மிகப்பெரிய பக்தி கொண்டிருந்த வெங்கடேஸ்வரா ஸ்டுடியோ பெரியசாமியிடம் ஒப்படைத்தார். கேன்வாஸ் போர்ட்ரைட் வரைவதிலே தேர்ந்தவர் சிவன் சார். இவர் வரைந்த மகா பெரியவாளின் படம் முடிகொண்டான் வாஞ்சிநாதன் என்பவரது வீட்டிலே இன்னமும் உள்ளது. தன்னை பற்றி குறிப்பிடும் போதெல்லாம் தனது தேகத்தை காட்டி, இது நெருப்பும் சூடும் கொண்டது, திருவண்ணாமலை தேயு என்பாராம் சிவன் சார். ஒரு முறை பஸ் பயணத்தின் போது சிவன் சார் சீட்டை விட்டு எழுந்து கொள்ள அருகிலே நின்றிருந்தவர் அதிலே அமர்ந்தார். நெருப்பின் மேல் உட்கார்ந்து விட்டது போல் துள்ளி எழுந்து விட்டாராம் அந்த நபர். சிவன் சாரின் உடம்பு சூடு அந்த அளவுக்கு தகித்தது. இன்னும் நல்லி செட்டியார் அவர்கள் சிவன் சாரின் பரம பக்தர். இவர் 4 கிரவுண்டிலே ஒரு வீடு கட்டி ஆச்சாரமான ஒரு சமையற்காரரையும் ஏற்பாடு செய்கின்றேன் என்றாராம். ஆனால் சிவன் சார் அதற்கெல்லாம் மறுத்துவிட்டார். நாதன்ஸ் கஃபே நாதன் அமெரிக்க நண்பர் ஒருவருடன் சிவன் சாரை சந்திக்க சென்றார். அவரை நமஸ்கரித்தவர் பெரிய தொகைக்கு செக் ஒன்றை சமர்ப்பித்தார். அப்போது தான் உடுத்தியிருந்த துண்டை காண்பித்து, இதுவே எனக்கு பாரமாக உள்ளது, வேறு பாரம் தேவையா என்று அதனை ஏற்க மறுத்துவிட்டார். தினம் பொழுது விடிந்தால் குளித்து மடியாக உளுந்து அரைத்து அப்பளம் இட்டு உலர்த்தி மாலையிலே அதை குமுட்டி அடுப்பிலே சுட்டு மேலே நெய்யை தடவி அன்புடன் எடுத்து வருவார் காமாட்சி பாட்டி. அதிலே பாதியோ அது 1/4 பங்கோ சிவன் சார் வயிற்றை அடையும். இப்படியே 15 வருடங்கள் தொடர்ந்தது. ஒரு நாள் காமாட்சி பாட்டியை பாம்பு கடித்து விட்டது. ஒரு நாள் காமாட்சி பாட்டியை பாம்பு கடித்து விட்டது. மருத்துவர்கள் எல்லாம் கைவிடுத்து விட்ட நிலையிலே அவருக்கு வாழைப்பட்டை சாறு கொடுத்தனர். பிறகென்ன 20 வருடம் உயிரோடு இருந்தார் பாட்டி. சிவன் சாருக்கு கொடுத்த அப்பளம் வீண் போகுமா? காலப்போக்கிலே நடந்த மாறுதல்கள், மக்களின் நாகரிக மோகம், பண்பாடு, கலாச்சார மாற்றம் ஆகியவற்றை ஆராய்ந்து சிவன் சார் அவர்கள் எழுதிய கருத்து களஞ்சியமே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் என்கின்ற நூல். இந்த புத்தகத்துக்கு
அட்டைப்படம் வரைந்தவர் ஓவியர் மணியம் செல்வன் அவர்கள். படம் வரைந்தபோது சிறு திருத்தம் ஒன்றை சொன்னார் சிவன் சார். அந்த சிறு திருத்தம் பெரும் மாற்றத்தை உண்டாக்கியது. படம் நல்ல ஒரு சாநியத்தோடு திகழ்ந்தது. ஓவியர் மணியம் செல்வன் எங்களுக்கு கிடைத்த பெரும் பேராக சிவன் சாரின் நூலை பதிப்பிக்கும் வாய்ப்பு கிடைத்தது என்பார். வைராகியம் உள்ளவன் யார் என்று கேட்பார். ஓர் அவதார புருஷர் ஜீவன் முக்தர் எந்த நிலையில் இருப்பார்? இதற்கு தனது புத்தகத்தில் சிவன் சாரும் ஒரு அருமையான பதிலை தந்திருக்கின்றார். சர்வ சக்திகளையும் கொண்ட ஒருவர் அல்லது கடவுள் இந்த உலகிலே அவதரித்தாலும் அவர் மக்கள் அனைவருக்கும் நிவர்த்தி அளிக்கும் தொண்டிலே ஈடுபடுவது இல்லை. இது ஒரு நியதி. ஆனாலும் அத்தகைய ஆன்மீக சக்தி என்றொரு மகத்துவம் உண்டு என்பதை உலகம் அறியும் பொருட்டு ஏதோ தனக்கு தோன்றும் சில சந்தர்ப்பங்களில் அற்புதங்கள் செய்துவிட்டு தன் பாட்டில் மறைந்து போய்விடுவதும் உண்டு. ஆன்மீகத்திலே ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் கீர்த்தியை கொண்டிருக்க வேண்டும் என்றே நியாயம் கிடையாது. எவனொருவன் பதவி, ஸ்தாபனம், காணிக்கை போன்ற அனைத்தையும் துறந்து தனித்து இயங்குகின்றானோ அவனே வைராகியம் உள்ளவர் என்று வைராகியத்திற்கு ஒரு அருமையான விளக்கத்தை தந்தார் சிவன் சார். அன்பர் ஒருவருக்கு மிகுந்த மனக்கஷ்டம். சிவன் சாரிடம் சென்று அனைத்தையும் கொட்டி தீர்த்து ஆறுதல் பெறுவது என்ற முடிவோடு சென்றார். அங்கே வாசல் கதவு சாத்தப்பட்டிருந்தது. உள்ளே இருந்து சிவன் சாருடைய பேச்சு குரல் கேட்டது. எல்லாவற்றையும் எல்லார்கிட்டையும் சொல்லணுங்கிறது இல்லை, என்கிட்டே கூட சொல்ல வேண்டாம், எல்லாம் தானே சரியாகிவிடும் என்றார். சிறிது நேரம் காத்திருந்தும் எவரும் வெளியே வராததால் கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்ற அன்பருக்கு ஆச்சரியம். காரணம், அங்கே சிவன் சாரை தவிர வேறு யாருமே இல்லை. பிறகுதான் அவருக்கு புரிந்தது அவை தனக்காகவே சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்று. சிவன் சாரை தரிசித்து மன அமைதி பெற்றார் அன்பர். மகான்களிடம் தனது குறைகளை சொல்லித்தான் பரிகாரம் கேட்க வேண்டும் என்பதில்லை. அவர்களின் சன்னதியை நோக்கி நடக்கத் தொடங்கினாலே நம்முடைய ஊழ்வினைகள் எல்லாம் அலறி ஓடிவிடும். ஆகவே இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் அவதரித்த புண்ணிய பூமி இது. ஆகவே மகான்களுடைய சொல்படி நடப்போம். மகான்களுடைய சொற்படி நடந்தாலே நம்முடைய வாழ்க்கை என்பது இனிதாக அமையும். நன்றி, வணக்கம்.